கேரளாவில் பட்டப்பகலில் வங்கியில் நுழைந்த மர்ம நபர் கேஷியரின் கழுத்தில் கத்தி வைத்து 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிநபராக வங்கியை அலறவிட்ட கொள்ளையன் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள சாலக்குடிப்பேட்டை பகுதியில் பெடரல் வங்கி கிளை உள்ளது. மக்கள் நடமாட்டத்துடன் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் அந்த சாலையில் உள்ள வங்கிக்குள் கடந்த 15ஆம் தேதி மதியம் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர் உள்ளே நுழைந்தார். முகத்தை முழுமையாக மூடியிருந்த அவரது முதுகில் பேக் ஒன்றுடன் வந்திருந்தார். மற்ற ஊழியர்கள் மதிய உணவு இடைவேளையில் வெளியே சென்றிருந்ததால் வங்கியில் மேலாளர் மற்றும் ஒரு ஊழியர் மட்டும் இருந்தனர். வங்கிக்குள் நுழைந்த அந்த நபர் நேராக கேஷியர் அறைக்கு சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டினார். அதன்பின் கேஷியர் அறையின் கண்ணாடியை உடைத்த அவர் அங்கிருந்தவர்களை கழிவறைக்குள் வைத்து பூட்டினார். பின்னர் வங்கியிலிருந்து 15 லட்சம் ரூபாயை அவரது பைக்குள் எடுத்து போட்டுக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றார். ஒட்டுமொத்த சம்பவமும் வெறும் 2.5 நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்தது. ഇത് സാറാണ് അപ്പൊ നിങ്ങൾ രണ്ടുപേരോട് ഉണ്ടല്ലോ. നിങ്ങൾ രണ്ടുപേരോട് ഉണ്ടല്ലോ. എടുത്തിട്ടു. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவம் குறித்து வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்க வந்த நபர் காய்கறி வெட்டும் கத்தியை காட்டி கேஷியரை மிரட்டியுள்ளார். வங்கியில் 15 லட்சம் ரூபாய் வீதம் 3 அடுக்குகளாக 45 லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்தது என்றும் கொள்ளையடிக்க வந்தவர் 15 லட்சம் ரூபாயை மட்டும் எடுத்து சென்றதாகவும் சாலக்குடி போலீசார் தெரிவித்தனர். மர்ம நபர் கேஷ் கவுண்டர் சாவியை இந்தி மொழியில் கேட்டதால் மட்டுமே அவர் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது என்றும் வந்தவரின் நடவடிக்கையை பார்த்தால் அந்த வங்கியை பற்றி ஏற்கனவே தெரிந்தவர்தான் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் கூறினர். தனிநபராக வங்கிக்குள் புகுந்து 15 லட்சம் ரூபாயை மர்ம நபர் பட்டப்பகலில் திருடி சென்ற சம்பவம் சாலக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.